ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு இவ்வளோ கருணை கொடூரமாக கதையை கொண்டு போகுது, ரொம்ப மனசு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நம்ம நிவின் ஒரு பக்கம் வந்துட்டு பசுபதியை பழி வாங்குறதுக்காக எப்படியோ நம்ம ராகினியை கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி இவர் கூட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு பக்கம், அதாவது நம்ம வெண்ணிலாவோட மாமாவை எப்படியோ கடத்தி கூட்டு வர்றாரு நம்ம குமரன். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்தாலுமே நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை பத்திரமா கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்தது, ஓடி பிடிச்சி விளையாண்டாங்க, ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓடுறது என்ன, இந்த சந்துக்கு போனா அந்த சந்துக்கு வரதுன்னு, அந்த சந்துக்கு போனா இந்த சந்துக்கு வரதுன்னு, காரு பின்னாடி ஒளியறதுன்னு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பெருமூச்சு விடுறது நமக்கே கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் ஒரு வழியாக கோர்ட்டு கொண்டு வராங்கன்னு பார்த்தா இன்னமும் வந்து சேரலைங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம விஜய கோர்ட்டில் நிற்க வச்சு குயில பிடிச்சி கூண்டியில் அடைச்சி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் மேலே பில்டப் கொடுத்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க. அவரை கூண்டியில் ஏற்றுனது எத்தனை மனசில் தீய விதைச்சது மாதிரி இருக்கு தெரியுமா? அதுவும் எத்தனை வீட்டில் எவ்வளோ பேர் அழுகுறாங்க தெரியுமா? வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வீக் ஆகிட்டாங்க. ஏன்டாப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் எப்படியும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சரி பண்ண போகிறீங்க, அது ஓகேப்பா. ஆனால் வெண்ணிலா தான் கோமாலேருந்து கண்ணு முழிச்சிட்டாங்களே, இப்போ வந்து கேட்டிருக்கலாம்ல, கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம்ல, ஏன்டாப்பா அதெல்லாம் செய்யலை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கவும் தெரியலைங்க. கடைசியில் பார்த்தா இவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் வந்து தப்பா நம்ம விஜய் மேலே பழிய போட, இல்லை 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 இது ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. நாட்டாமா தீர்ப்பை மாற்றி சொல்லி, இது கோர்ட்டுடா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஐயா இல்லைங்க ஐயா கோட்டு போட்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் உங்கள் சைடு வீக்காக இருக்கேப்பா, நான் வீக்கா ஃபேன்ஸுப்பா, அதனால் வீக்காக தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் என்னடா பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. டேய் சீக்கிரம் வந்து இறங்குங்கடா, நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரலை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பொறுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.